அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான். வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் ஷானு. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு அரபிக் ஸ்பெஷல் டெசர்ட் தான் பார்க்க போகிறோம். குனாஃபா பிரெட் ரோல். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது பிடிச்சி போயிடும். நீங்கள் பார்ட்டிக்காக டேபிள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டான ரெசிபியாக இருக்கும். வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்வி பதில் போட்டியின் இன்றைய தினத்திற்கான கேள்வி இலக்கம் 18. மார்க்கத்தை கற்று அதன்படி செயல்படாதவர்களின் நிலையை அல்லாஹ் எந்த மிருகத்தோடு ஒப்பிடுகின்றான்? மார்க்கத்தை கற்று அதன்படி செயல்படாதவர்களின் நிலையை அல்லாஹ் எந்த மிருகத்தோடு ஒப்பிடுகின்றான்? ஆப்ஷன் ஏ பன்றி, ஆப்ஷன் பி கரடி, ஆப்ஷன் சி கழுதை, ஆப்ஷன் டி நாய். இந்த கேள்விக்கான சரியான விடை 0772326461 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு இன்றைய தினத்துக்கு முன்பாக வாட்ஸ்அப் செய்யவும். இந்த டெசர்ட் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஃப்ரெஷ் மில்க் எதுவும் சேர்க்கல. இந்த மாதிரி மில்க் பவுடரில் தான் கரைச்செடுக்க போகிறேன். இதுக்காக 3/4 கப் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்திருக்கிறேன். இது சரியாக 70 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். 250 ml கப்பில் நான் வந்து 2.25 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ் மில்க் எடுக்கிறதா இருந்தால் 2.25 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் மில்க் எடுத்துக்கோங்க. நீங்கள் எம்எல் அளவில் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 700 ml எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த அளவு பாலில் இருந்து தான் இந்த டெசர்ட்டை வந்து ஃபுல்லாகவே ரெடி பண்ண போகிறோம். இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து எடுக்க போகிறோம். எவ்வளவு அளவுகள் எடுக்கிறோம் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ அடுத்த ப்ரிப்ரேஷன் நம்ம வந்து சேமியாவை வறுத்தெடுக்க போகிறோம். இதுக்காக ஒரு பேனில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கொள்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் சேமியாவும் எடுக்கலாம். நான் வீட்டிலையே எப்படி இந்த குனாஃபா டோ ரெடி பண்ணணும் அப்படின்றத நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவையானவங்க பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம இதை வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். சரியாக 1 கப் அளவுக்கு நான் ரெடி பண்ணி எடுத்து குனாஃபா டோ எடுத்திருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நல்ல ஃபைனான சேமியாவும் எடுத்துக்கொள்ளலாம். குனாஃபா டோ வந்து என்ன மாதிரி கரைச்சி எடுக்கணும், அதை எப்படி வந்து நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு வந்து எந்த அளவுக்கு நான் மாவு சேர்த்துருந்தேன் அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு நான் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருந்தேன். ரெண்டையும் சேர்த்து 1/2 கப் தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்திருக்கிறேன். அதில் நான் ரெடி பண்ணினது தான் இந்த குனாஃபா டோ. இப்போ நல்ல மொறுமொறுப்பாகிட்டு நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கொள்ளலாம். நீங்கள் சேமியா எடுக்கிறீங்களா இருந்தால் லேசாக அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதிகமாக போட்டு வறுத்துற வேணாம். இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இனி அடுத்ததான் நம்ம வந்து பிஸ்தாவை அரைச்சி எடுக்க போகிறோம். இதுக்கு நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் பிஸ்தா எடுத்திருக்கிறேன். அதிகம் பிஸ்தா எடுக்கல. சரி, ஒரு 20 கிராம் அளவுக்கு பிஸ்தா எடுத்திருக்கிறேன். நீங்கள் க்ளீன் பண்ணி 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம வந்து சீனி சேர்க்க போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி எடுத்துக்கொள்கிறேன். 1/4 கப்பை விட கொஞ்சம் குறைவான அளவு சீனி. இப்போ இதை நம்ம நல்லாவே பிளெண்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். குனாஃபா அப்படின்ட்டு சொன்னாலே அதில் வந்து அதிகம் பிஸ்தா தான் ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு விருப்பம் போல் பிஸ்தா சேர்க்கலன்னா வேறு நட்ஸ்னாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக இதை பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததான் நம்ம வந்து ஏற்கனவே பால் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் இருந்து 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கொள்கிறேன். இந்த குனாஃபாக்குரிய இந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்காக. இப்போ இந்த பாலை வந்து பேனில் சேர்த்துக்கொள்ளலாம். நான் வந்து இந்த குனாஃபா டோ வறுத்தெடுத்து அதே பேனில் தான் அப்படியே சேர்த்துருக்கிறேன். இதில் நம்ம வந்து இனிப்புக்காக இனி சீனி சேர்க்க போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீனி சேர்த்துக்கோங்க. இப்போ சீனி கரையிற அளவுக்கு மட்டும் பாலில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சீனி கரைஞ்சதும் நம்ம வந்து ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த பிஸ்தா பவுடரை சேர்த்துக்கொள்ளலாம். சீனியும் பிஸ்தாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பவுடரை சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ இதை பாலோட நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு பேஸ்ட் மாதிரி நமக்கு வரணும். அந்த அளவு பதம் வரும் மட்டும் நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இந்த பால் வந்து நல்லா வற்றி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பால் நல்லாவே வற்றி ஒரு க்ரீம் போல் பதத்துக்கு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சமாக கலரிங் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். விருப்பம் இல்லைனா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணலாம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க அந்த குனாஃபா டோவை சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வறுத்த சேமியா அப்படி இல்லைன்னா குனாஃபா டோவை நீங்கள் சேர்க்குறப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இதுதான் நம்மளோட குனாஃபா ஃபில்லிங். இப்போ இது ரெடி ஆகிட்டு இனி அடுத்ததான் நம்ம வந்து இதை ப்ரெட்டில் ரோல் பண்ணி எடுத்துக்கொள்வோம்.
இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த குனாஃபா ஃபில்லிங்கில் நம்ம வந்து 10 ரோல் வரைக்கும் ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இதுக்காக 10 பீஸ் வந்து பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கிறேன். இதில் ஓரங்களை மட்டும் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ நம்ம இதை ரோல் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம நல்லா ரோல் பண்ணி எடுத்தோம்னா இந்த பிரெட் ஸ்லைசஸ் எல்லாமே நல்ல மெல்லிசாகி வரும். அப்போ நமக்கு ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் நான் வந்து ரெடி பண்ணி வச்ச ஃபில்லிங்கை கொஞ்சமாக வச்சுட்டு ரோல் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சமாகவே வச்சுக்கோங்க, அதிகம் வைக்க வேணாம். அந்த பிரெட் ஸ்லைஸுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் வந்து ஷேப் பண்ணி வச்சுட்டு ரோல் பண்ணுங்கள், அப்போ ஈஸியாக இருக்கும். அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒவ்வொரு ரோலையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம வந்து ஒரு மலாய் ரெடி பண்ண போகிறோம். அது வந்து கஸ்டர்டில் தான் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி செய்யணும்னு பார்ப்போம். நம்ம வந்து கரைச்சி வச்சுருந்த பாலில் இருந்து அரை கப் அளவு எடுத்துட்டோம். இப்போ மிச்சமாக இருக்கிற பால் தான் இது. இப்போ இதில் வந்து நம்ம கஸ்டர்ட் மிக்ஸ் வந்து சேர்க்க போகிறோம். அதுக்காக ஒரு கப்பில் நான் வந்து கஸ்டர்டை கரைச்சி எடுத்துக்கொள்கிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கிறேன். வெனிலா ஃப்ளேவரில் இருக்கிற கஸ்டர்ட் பவுடர். இப்போ இதில் நம்ம வந்து கொஞ்சமாக பால் சேர்த்துக்கொள்வோம். ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கஸ்டர்ட் மிக்ஸுக்கு வந்து நம்ம அதிகமாக கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கக்கூடாது. இது வந்து ஒரு லிக்விடான டெக்ஸ்சரில் தான் இருக்கணும், ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கணும். அதிகம் புடிங் ஆகிடக்கூடாது. இப்போ பாலில் வாசனைக்காக 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்ததான் இனிப்புக்காக நம்ம வந்து 1/4 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்ளலாம். குனாஃபா மிக்ஸில் நம்ம வந்து ஏற்கனவே இனிப்பு சேர்த்துருக்கிறோம். அதனால் இந்த கஸ்டர்டில் கொஞ்சமாக தான் இனிப்பு சேர்க்கணும். இப்போ நம்ம இதில் கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்ட் மிக்ஸையும் சேர்த்துக்கொள்ளலாம். கஸ்டர்டை சேர்த்ததுக்கு பிறகு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அது திக்காகி வரும். இந்த டெசர்ட் எப்படின்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மலாய் ரோலை இந்த கஸ்டர்டோட எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் இது வந்து கொஞ்சம் லிக்விடான டெக்ஸ்சரில் தான் இருக்கணும். அப்போ தான் இந்த மலாய் ரோல் வந்து இந்த கஸ்டர்டில் சோக் ஆகி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதனால் அதிகமாக இதை குக் பண்ணி எடுத்துடாதீங்க. ஓரளவு இந்த க்ரீமி டெக்ஸ்சர் வந்ததுமே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை உங்களுக்கு விருப்பம் போல் ஒரு பிளேட்டில் செட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நான் இன்றைக்கி டிரான்ஸ்பரண்ட்டான இதை மாதிரி பாக்ஸஸ் தான் எடுத்திருக்கிறேன். ரெடி பண்ண கஸ்டர்ட் மிக்ஸை கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. அது லேசாக கூலாகி வரட்டும். இப்போ நம்ம செட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் எந்த பிளேட் எடுக்கிறீங்களோ அந்த பிளேட்டில் அடியில் வந்து கொஞ்சமாக இந்த கஸ்டர்ட் மிக்ஸை சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குனாஃபா பிரெட் ரோல் எல்லாத்தையும் வச்சுக்கொள்ளலாம். நான் வந்து ஒரு பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி 4 பீசஸ் வரைக்கும் வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு மேலாலையும் நம்ம கொஞ்சமாக கஸ்டர்ட் மிக்ஸை சேர்க்க போகிறோம். இப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்சது போல் நட்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக பிஸ்தாவை க்ரஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நடுவுலையே சேர்த்துட்டு வரேன். ஸோ இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அவ்வளவுதான், நம்மளோட குனாஃபா பிரெட் ரோல் ரெடி ஆகிட்டு. இந்த அளவில் நான் வந்து இப்போ 2 பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி எடுத்திருக்கிறேன். இஃப்தார் பார்ட்டி டேபிளுக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டான ஒரு டெசர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களா இருந்தால் இதை நீங்கள் தாராளமாக ரெடி பண்ணலாம். ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். வெளியில் நம்ம சேர்த்துருக்கிற அந்த க்ரீமியான கஸ்டர்டோட இந்த பிரெட் எல்லாமே நல்லா சோக்காகி உள்ள ஒரு மொறுமொறுப்பான குனாஃபா டோவோட இது சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளவுதான். இந்த வீடியோ எப்பயும் போல உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்ஷால்லா இதை மாதிரி இன்னொரு யூனிக்கான ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர். பை.